வணக்கம். ஹேட் பெட்டர் இப்படின்ற இந்த ஃப்ரேஸ் வந்து நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதில் நம்ம டீப்பாக பார்க்க தேவையில்லை, கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். யூனிட் நம்பர் 35 ஹேட் பெட்டர். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஹேட் பெட்டர், ஐ ஹேட் பெட்டர் டூ சம்திங் அப்படின்னு சொன்னால் ஐ ஹேட் பெட்டர் டூ. இது வந்து ஹேட் பெட்டர்ன்றது ஹேட்ன்றது பாசன்ஸ் தான். ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறதால அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே ஹேட் பெட்டர்ன்றது பாஸ்டன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும், பாஸ்ட்டுக்கு அப்ளை ஆகுது. பொதுவாக ஹேட் பெட்டர்னா ஒரு விஷயத்தை நான் செய்யறது நல்லதுன்னு சொன்னால் ஐ ஹேட் பெட்டர் டூ திஸ்ன்னு சொல்லுவேன் நான். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ ஹேட் பெட்டர் டூ சம்திங் அப்படின்னா இட் இஸ் அட்வைசபிள் டு டூ இட் அர்த்தம். இஃப் ஐ டோன்ட் தேர் வில் பி அ ப்ராப்ளம் ஆர் தேர் மைட் பி ஈவன் எ டேஞ்சர். இதை செய்யாமல் விட்டால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அல்லது ஒரு ஆபத்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் பெட்டர் டூ திஸ்ன்னு சொல்கிறேன் நான். எக்ஸாம்பிள்ஸ், ஐ ஹாவ் டு மீட் ஆன் இன் 10 minutes. 10 நிமிஷத்தில் நான் ஆனை பார்க்கணும், நான் போயிட்டு பார்க்க வேண்டி உள்ளது. ஐ ஹேட் பெட்டர் கோ நவ் ஆர் ஐ வில் பி லேட். உப்பே கிளம்ப தான் உண்டு, இல்லைனா லேட் ஆகிடும். உப்பே கிளம்புறது நல்லது. அடுத்த எக்ஸாம்பிள், ஷால் இட் டேக் அன் அம்ப்ரெல்லா? எஸ் யூ ஆர் பெட்டர், இட் மைட் ரெயின். கொடை எடுத்துக்கிட்டோமா? ஆமாம், எடுத்துக்கிறது நல்லது, மழை பெய்யக்கூடும். We had better stop for petrol soon. The tank is almost empty. We had better stop for petrol soon. பெட்ரோலுக்காக நம்ம வண்டி நிறுத்துறது நல்லது, காலியாக போகுது பெட்ரோல் வண்டியில். The negative is I had better not. I hadn't better கிடையாது, I had better not. இப்படி தான் நம்ம சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஷார்ட் ஃபார்மில் வேறு மாதிரி வரும். பின்னாடி பாருங்கள், அது ஒரு பின்னாடி வருது. The negative is I had better not. Are you going out tonight? நீ ராத்திரி வெளில எங்கன்னா போறியா? Do you have any plan, any schedule for that? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ ஹேட் பெட்டர் நாட். ஐ காட் a lot of work to do. நான் போகாமல் தான் நல்லது, ஏகப்பட்ட வேலை இது செய்யறதுக்கு. எங்கேயும் நான் போகிற மாதிரி இல்லை, வெளில போகாமல் இருக்கிறது நல்லது நான் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் பெட்டர் நாட். யூ டோன்ட் லுக் வெரி வெல். யூ ஹேட் பெட்டர் நாட் கோ டு ஒர்க் டுடே. யூ ஹேட் பெட்டர் நாட் கோ டு ஒர்க் டுடே. புரியுங்களா? நாட் டு கோ நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டுறாதீங்க. ஐ ஹேட் பெட்டர் நாட் கோ தான். ஹேட் பெட்டர் பக்கத்தில் டூ வரக்கூடாது. ஐ ஹேட் பெட்டர் நாட் கோ டு ஒர்க் டுடே. இன்னைக்கு நான் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல நீ பார்க்கறதுக்கு, அதான் நீ வேலைக்கு போகாமல் இருக்குது நல்லது. புரியுங்களா? அடுத்து யூ கேன் யூஸ் ஹேட் பெட்டர் வென் யூ வாண்ட் சம்படி ஆர் தட் தே மஸ்ட் டூ சம்திங். சில பேர் நீங்கள் வார்ன் பண்ணணும்னா நீங்கள் இப்படி பயன்படுத்தலாம். பாரு, நீ லேட்டாக வர, நீ லேட்டாக வந்துக்கிற, இனிமேல் லேட்டாக வராமல் இருக்குது நல்லது, இனிமேல் நேரத்தோடு வர்றது நல்லது உனக்கு அப்படின்றது நம்ம வார்னிங் கொடுக்குறோம். யூ ஹேட் பெட்டர் பி ஆன் டைம். நேரத்தோடு வர்றது நல்லது. யூ ஹேட் பெட்டர் நாட் பி லேட். இனிமேல் லேட்டாக வராமல் இருக்கிறது நல்லது. இப்படிலாம் வார்னிங் கொடுக்குறது ஹேட் பெட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பாருங்கள், ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹேட்ன்றது பாசன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷனில் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் பாருங்கள். த ஃபார்ம் இஸ் ஹேட் பெட்டர். ஐ ஹேட் பெட்டர் ஃபோன் கேரல் ஹேடன்ட் ஐ. ஐ ஹேட் பெட்டர் ஃபோன் கேரல் ஹேடன்ட் ஐ. பெட்டர் கேரலுக்கு நான் ஃபோன் பண்ணுறது நல்லது இல்லை, பண்ணி சொல்லிடலாம் முன்னாடியே இல்லையா, அப்புறம் நாளைக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அப்படின்னும் போது ஐ ஹேட் பெட்டர் ஃபோன் கேரல் ஹேடன்ட் ஐ. Had is a past form, but in the expression the meaning is present or future, but not past. I had better go to the bank now or tomorrow. இன்னைக்கோ நாளைக்கு பேங்க்கு போகிறது நல்லது, இன்னைக்கு போகிறது நல்லது இல்லை நாளைக்கு போகிறது நல்லது. We say I had better do. I had better do. To infinity வராது பக்கத்தில். It might rain. We had better take an umbrella. We had better take an umbrella. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹேட் பெட்டர் பக்கத்தில் இன்ஃபினிட்டி வராது, லெட் பக்கத்தில் வராது இல்லையா, அதே போல் தான் இது. அடுத்தது ஹேட் பெட்டருக்கும் ஷுட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஹேட் பெட்டர் அண்ட் ஷுட் வந்து ரெண்டுமே வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்து நல்லதுன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறோம். ஆனால் ஹேட் பெட்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு மட்டும் தான் ஹேட் பெட்டர். பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யணும், செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம ஹேட் பெட்டர் யூஸ் பண்ணுவோம். பரவலான ஜென்ரலைஸ்டு பர்பஸ்க்கு சொல்கிறதுக்கு வந்து ஷுட், எல்லாரும் அப்படின்றது சொல்கிறதுக்கு, எல்லாரும் இதை செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஷுட் யூஸ் பண்ணுவோம். இதை ஸ்பெசிஃபிக் பர்பஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்கு சொல்கிறதுக்கு ஹேட் பெட்டர், ஜென்ரலான விஷயம் சொல்கிறதுக்கு ஷுட். ஹேட் பெட்டர் இஸ் சிமிலர் டு ஷுட் பட் நாட் எக்ஸாக்ட்லி த சேம். வி யூஸ் ஹேட் பெட்டர் ஒன்லி ஃபார் எ பர்டிகுலர் சிச்சுவேஷன். யூ கேன் யூஸ் ஷுட் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன் டு கிவ் அன் ஒப்பீனியன் ஆர் டு கிவ் அட்வைஸ். பொதுவாக எல்லாத்துக்கும் எல்லா விதமான சிச்சுவேஷன்ஸ் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஷுட் யூஸ் பண்ணுவோம்.
It's cold today. You had better wear a coat when you go out. நீ ரொம்ப கோல்டாக இருக்குது, நீ வெளில போகும்போது கோட்டு போட்டு போகிறது நல்லது, இல்லைனா உனக்கு கோல்டு எஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஐ திங்க் ஆல் டிரைவர்ஸ் ஷுட் வேர் சீட் பெல்ட்ஸ். இது வந்து பொதுவாக சொல்கிற விஷயம். எல்லாரும் சீட் பெல்ட் போகணுன்றது வந்து ஜென்ரலான ஒரு ஐடியா, சஜஷன், அட்வைஸ் சொல்லலாம். அதெல்லாம் ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ வித் ஹேர் பெட்டர் தேர் இஸ் ஆல்வேஸ் a danger or a problem if you don't follow the advice. ஹேர் பெட்டர் சொல்லும்போது ஒரு விஷயத்த நீங்கள் செய்யறது நல்லதுன்னு சொல்றீங்க, அப்படி செய்யலாம் பிரச்சனை வரும் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரு பய உணர்வோட சொல்லும்போது தான் ஹேர் பெட்டர் யூஸ் பண்ணுவோம். நம்ம இது செய்யலாம் பிரச்சனை ஆகிடும், இது செய்யலாம் வம்பு வரும், இது செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஹேர் பெட்டர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இட்ஸ் அ கிரேட் ஃபில்ம், யூ ஷுட் கோ அண்ட் see it. இது ஜென்ரலான ஐடியா. அது படம் சூப்பரான படம், போய் பாரு, நீ ஒரு முறை நீ போய் பாரு அப்படின்னும் போது யூ ஷுட் கோ அண்ட் see சொல்கிறோம். ஆனால் the film starts at 8:30. You had better go now or you will be late. மணி படம் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது உப்பே கிளம்புனா நல்லது, இல்லை அவன் லேட் ஆகிடும் அப்படின்னும் போது அம்மா வந்து அப்பாவோ ஃப்ரெண்டோ வார்ன் பண்ணுவாங்க நம்மள, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு. அப்போ யூ ஹேட் பெட்டர் கோ நவ். ஓகேங்களா? இது வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குது. ஃப்ரேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலாக. அது இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் டைம், இதுதான் நேரம் அப்படின்றதுக்கு இட்ஸ் டைம்னு ஆரம்பிப்போம் சென்டென்ஸில். பொதுவாக வந்து பேசும்போது எழுதும்போது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது யூ கேன் சே இட்ஸ் டைம் டு டூ சம்திங். ஏதோ ஒன்று செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்னும் போது யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் டைம் டு கோ ஹோம், வீட்டுக்கு போகிற நேரம் இது, வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் இது. இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு கோ ஹோம், நமக்கான நேரம் இது வீட்டுக்கு போகிறதுக்கு. யூ கேன் ஆல்சோ சே இட்ஸ் லேட், இட்ஸ் டைம் வி வென்ட் ஹோம். நல்லா கவனிச்சிங்க, இட்ஸ் டைம் வி வென்ட் ஹோம், பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு வென்ட் பக்கத்தில். இது ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன். இது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. ஹியர் வி யூஸ் த பாஸ்ட் பட் த மீனிங் இஸ் ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர், நாட் த பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதால் பாஸ்ட் நினச்சிக்காதீங்க, ப்ரெசன்ட் தான் இது, அல்லது ஃபியூச்சர் மீன் பண்ணோம். அதால் ஹேட் பெட்டர், இட்ஸ் டைம் ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் பேட்டர்ன். அது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் மீன் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் அது ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அது இட்ஸ் 10 o'clock அண்ட் ஹி இஸ் ஸ்டில் இன் பெட். இட்ஸ் டைம் ஹி காட் அப். ஆக்சுவலாக எழுந்துக்க வேண்டிய நேரம் இது. ஒன்று பெட்டில் இருக்கிறான் அவன், எழுந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கணும், வேலைக்கு கிளம்பி போயிருக்கணும் இந்நேரம். அவன் ஒன்றும் பெட்டில் இருக்கான். ஒரு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் செய்யாமல் காலம் தாழ்த்தி நிற்கிறதுக்கு சொல்லும்போது இப்படி சொல்கிறோம் நம்ம. இட்ஸ் டைம் யூ டிட் சம்திங், யூ ஷுட் ஹேவ் டன் இட் ஆல்ரெடி ஆர் ஸ்டார்டட் இட். இப்போ ஆரம்பிச்சிருக்கணும். வி ஆஃபன் யூஸ் திஸ் ஸ்ட்ரக்சர் டு கிரிட்டிசைஸ் ஆர் டு கம்ப்ளைண்ட். பொதுவாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காகவோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகவோ நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் டைம் த சில்ட்ரன் வென்ட் பெட், இட்ஸ் டைம் த சில்ட்ரன் வேர் இன் பெட். இது குழந்தைங்க தூங்க போகிற நேரம், ஆனால் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒன்று விளையாடிட்டு இருக்குது பசங்க, எப்போ தூங்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் டைம் த சில்ட்ரன் வென்ட் டு பெட்டு அல்லது வேர் இன் பெட்டு. புரியுங்களா? த விண்டோஸ் ஆர் வெரி டர்ட்டி, ஐ திங்க் இட்ஸ் டைம் வி கிளீன்ட் தம். விண்டோஸ் ரொம்ப அழுக்காக இருக்குது, இதுதான் முக்கியமான, இதுதான் கரெக்டான டைம், நம்ம அதை க்ளீன் பண்ணியிருக்கணும். ஐ திங்க் இட்ஸ் டைம் வி கிளீன் தம். அடுத்தது யூ கேன் ஆல்சோ சே இட்ஸ் அபவுட் டைம். இந்த பேட்டர்னை கவனிச்சிங்க. இட்ஸ் அபவுட் டைம், இட்ஸ் ஹை டைம், இப்படிலாம் யூஸ் பண்ணுவோம். இதுவும் அதே தான், பக்கத்தில் பாஸ்டன்ஸ் வரும், பட்டு இட்ஸ் அபவுட் டைம் வரும் அல்லது இட்ஸ் ஹை டைம்னு வரும். திஸ் மேக்ஸ் த கிரிட்டிசிசம் ஸ்ட்ராங்கர். முன்னாடி போனதை விட ஒன்றும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா வந்து இட்ஸ் ஹை டைம், இட்ஸ் அபவுட் டைம் சொல்லுவோம். ஜாக் இஸ் த கிரேட் டாக்கர். ஜாக் வந்து நல்லா பேசுவான், பட் இட்ஸ் அபவுட் டைம் ஹி டிட் சம்திங் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் டாக்கிங். இது வந்து பேசுறது நிறுத்திட்டு உருப்படியாக எதனா செய்ய வேண்டிய நேரம். இது உருப்படியாக அவன் எதனா செய்யணும், பேசிகிட்டே இருக்கிறான், இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும், ஒன்றும் எதுவுமே செஞ்ச மாதிரி தெரில. ஸோ இது பேசுறதை நிறுத்திட்டு இப்போ செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அபவுட் டைம் சொல்லலாம். இதே நம்ம ஹை டைம் யூஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்தது பாருங்க, யூ ஆர் வெரி செல்ஃபிஷ், இட்ஸ் ஹை டைம் யூ ரியலைஸ் தட் யூ ஆர் நாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். நீ ரொம்ப செல்ஃபிஷ், நீ யூ ஆர் செல்ஃப் சென்டர்ட், ஈகோசென்ட்ரிக், ஈகோமேனியாக் மாதிரியா. இட்ஸ் ஹை டைம் யூ ரியலைஸ் தட் யூ ஆர் நாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். இது நீ உலகத்தை ரொம்ப முக்கியமான ஆளுன்னு இல்லை அப்படின்னு நீ புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது. நீ மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிக்காது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஹை டைம் யூ ரியலைஸ்டு பாஸ்டன்ஸ் வந்திருக்கு, கவனிச்சிங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் இது. இந்த ஹேட் பெட்டரு, அப்புறமா இந்த இட்ஸ் டைம், இதை வந்து நீங்கள்
நல்ல மனசில் நிறுத்திக்கிங்க. பாசன்ஸ் யூஸ் பண்ணணும் பின்னாடி வரும்போது. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் ஹேட் பெட்டர் வந்து பாசன்ஸ் வராது, ப்ரெசன்ஸ் தான் வரும். இன்ஃபினிட்டி வராது. ஹேட்ன்றது பாசன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ப்ரெசண்ட்டுக்கு ஃபியூச்சர் தான் யூஸ் ஆகும். புரிஞ்சுங்களா? ரைட். மீண்டும் சந்திப்போம்.